ஷங்கர் IAS அகாடமியின் கோவை கிளையிலிருந்து TS ரோஷினி 754வது ரேங்க் பெற்று சாதனை. 2023 UPSC முடிவுகளின்படி ஷங்கர் IAS அகாடமியின் கோவை கிளையிலிருந்து TS ரோஷினி 754வது ரேங்க் பெற்றுள்ளார். ஏப்ரல் 28 அன்று திருமதி ரோஷினியுடன் நிறுவன வளாகத்தில் ஒரு உரையாடல் நிகழ்வு நடத்தப்பட்டது. அவர் தனது UPSC பயணத்தின் மதிப்புமிக்க அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். முதல்நிலை, முதன்மை மற்றும் நேர்காணல் ஆகியவற்றில் தனது வழிமுறைகளை முன்வைத்தார். பொது கருத்துக்கு பதிலாக ஒருவரின் ஆர்வத்தின் அடிப்படையில் விருப்பத் தேர்வு பாடத்தை தேர்வு செய்யவும் என்றும் அவர் தேர்வாளர்களுக்கு அறிவுறுத்தினார். செய்தித்தாள் படிப்பதன் முக்கியத்துவத்தையும் முக்கிய பாடங்களுடன் நிகழ்வுகளை தொடர்புபடுத்துவதையும் அவர் வலியுறுத்தினார். அனைத்து தேர்வாளர்களின் மன அழுத்தத்திற்கும் சமூகத்தின் வெளிப்புற அழுத்தம் முக்கிய காரணம் என்றும் அவற்றை எவ்வாறு திறம்பட கையாள்வது என்பதற்கான வழிமுறைகளையும் அவர் கூறினார். அவர் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் காலத்தில் கோவிட் முழு நேர மருத்துவராக பணிபுரிந்தார். இது அவருக்கு மன அமைதியை பெற உதவியது. எனவே உங்கள் ஆர்வத்தை அறிந்து மன அழுத்தத்தை குறைக்க அவற்றை சமன் செய்ய நாமே உழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் UPSC தேர்வில் வெற்றி பெற கோவையில் உள்ள ஷங்கர் IAS அகாடமியில் வரும் 2024ஆம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் 9994551898. வணக்கங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டூடெண்ட் டாக்டர் ரோஷினி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் 2022 பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸையும் கிளியர் பண்ணி ஆல் இண்டியா ரேங்க் 754 செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ அவங்க இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ 2019 பார்த்தீங்கன்னா இங்கே ஷங்கர் IAS அகாடமி கோயம்புத்தூரில் GSPCM ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட கண்டினியூஸ் எஃபர்ட், அவங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் இதெல்லாம் போக மெடிக்கல் ப்ரொஃபஷனையும் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த எக்ஸாம்ஸையும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Yalini ma'am, and thank you all at Shankars. நான் சார் சொன்ன மாதிரி 2019 GSPCM பேட்ச் ஷங்கர்ஸ் IAS அகாடமி கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி அதுக்கப்புறம் கோவிட்னால ரொம்ப பிரேக் இருந்தது 2020, 2021. அதுக்கப்புறம் இப்போ தான் திருப்பி 2023 அட்டெம்ப்ட் எடுத்து இப்போது ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ கிளியர் பண்ணி ஆல் இந்தியா ரேங்க் 754 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், நான் ஒரு ஃபுல் டைம் டாக்டர். அதனால நிறைய சேலஞ்சஸ் இந்த எக்ஸாமுக்கு எனக்கு இருந்தது. பட் அதுலேயும் எல்லாத்துலேயுமே அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அதுதான் முக்கியமாக ஐ ஃபெல்ட். அண்ட் டைம் எனக்கு இருக்கிற டைமை மேனேஜ் பண்ணி 4 சப்ஜெக்ட்ஸை கரெக்டாக படித்து நைட்லேயோ இல்லை ஏர்லி மார்னிங்லேயோ இருந்து படித்து அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி ஒர்க்குக்கு இடையில டெஸ்ட், மைக்ரோ டெஸ்ட் அண்ட் ஆன்சர் ரைட்டிங் எல்லாமே பண்ணி எஃபர்ட்ஸ் எடுத்து தான் ஆக்சுவலி ஐ கிளியர்ட் இட் இன் திஸ் அட்டெம்ப்ட். And I really feel thankful and I feel so blessed because இது நிறைய எஃபர்ட் எடுத்து அது எஃபர்ட்டுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஷங்கர்ஸ் IAS அகாடமி பிகாஸ் லைக் 2019 என்னோட அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஷங்கர்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஐ டோல் லைக் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலை பிகாஸ் ஆஃப் கோவிட். பட் அந்த ஃபவுண்டேஷனில் தான் நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரி இல்லை பொலிட்டி, எக்கனாமி அதெல்லாம் அந்த பேஸ் எனக்கு கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணிவிட்டு நான் இந்த இதுலேயும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் ஐ ரீச் த ஸ்டேஜ். அண்ட் ஷங்கர்ஸ் ஹேஸ் பீன் மை பில்லர் இன் இன்டர்வியூ மென்டர்ஷிப் ஆஸ் வெல். எஸ்பெஷலி அருண் சார் கூடயும் சைலேஷ் சார் அவங்களோட எல்லாமே மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்லையும் ஜாயின் பண்ணி அதில் இருந்தும் ஐ ஹேட் got like lots of inputs and help. Appo adinala shankarsukku my thanks, and to Yalini ma'am also, and for everybody at Shankars my thanks, and for every other aspirant like 2024 and 2025 attempts irukravungalku all the best. Understand the demand of the exam and give your best so that you can crack it well. Thank you. ஆக்சுவலி இந்த இதுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இதில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது: ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அது மாதிரி இன்டர்வியூ. அதில் ப்ரிலிம்ஸோட டிமாண்ட் மெயின்ஸில் இருந்து வித்தியாசமாக இருக்கும். டிமாண்ட்னு நான் மென்ஷன் பண்ணது அந்த ப்ரிலிம்ஸோட சிலபஸில் நிறைய ஃபோக்கஸ் சிலபஸ் இருக்குது. அப்போ அந்த சிலபஸில் நம்ம கொஸ்டின்ஸ் ஒரு எடுத்து
அந்த கொஸ்டின்ஸை நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். பிகாஸ் அந்த கொஸ்டின்ஸ்லயே அவங்க என்ன கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்டிருக்கோ அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் நம்ம கொடுக்கணும். பிகாஸ் இந்த ப்ரிலிம்ஸ் லைக் 4 ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். அந்த 4 ஆப்ஷன்ஸும் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலா மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த எந்த கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்டிருக்கோ அந்த கொஸ்டின் பார்த்து அதுக்கு ஏத்துற மாதிரி கரெக்டா ஆன்சர் கொடுக்கறதுக்கு அதான் ப்ரிலிம்ஸுக்கு நமக்கு ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி மெயின்ஸ்ல பார்த்தேன்னா மெயின்ஸ்ல நிறைய கிரிட்டிக்கல் வேர்ட்ஸ் இருக்கு. சில கொஸ்டின் வந்து அனாலிசிஸா இருக்கும், சிலது வந்து கிரிட்டிக்கலி அனாலிசிஸா இருக்கும், சிலது வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும், டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அது எந்த கொஸ்டின் எந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம கிட்ட கேட்டிருக்கோ அந்த அதோட டிமாண்டை பார்த்து, அதுதான் நம்ம டிமாண்ட்னு மீன் பண்றது, அந்த டிமாண்டை பார்த்து என்ன நம்ம கிட்ட கேட்டிருக்கோ அதான் கொஸ்டின் ஒரு 2 or 3 minutes அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். இதுதான் இன்டர்வியூ ஸ்டேஜ்லயும் நம்ம கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்கோ அதுல அவங்க என்ன ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோ அது நம்ம ஒரு 2 minutes நம்ம திங்க் பண்ணி அதோட ஒரு ப்ராப்பர் ஆன்சர் கொடுத்திருந்தானா லைக் ஆல் தீஸ் 3 stages கேன் கம் இன் ஹேண்ட் நான் நினைக்கிறேன்.